பிரைஸ் த லார்ட். தினம் ஒரு ஜெப விண்ணப்பம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இன்றைய நாளிலே பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக உம் பாதப்படியில் வருகிறேனப்பா. தகப்பனேப்பா, கடந்த நாட்களாக பெண் பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிற சம்பவங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ராஜா. சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரையிலும் இந்த கொடுமைகள் நடந்து பல உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறது தகப்பனே. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறேன் ராஜா. அவர்கள் செய்கிற காரியம் என்னதென்று அவர்கள் அறிந்து உணரும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. தகப்பனேப்பா, படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று அனைவருமே இப்படிப்பட்ட பாவ காரியங்களை துணிகரமாக செய்கிறார்கள் தகப்பனே. பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளிக்கூடங்களிலும் கூட ராஜா, ஒழுக்கத்தையும் ஞானத்தையும் சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்களே இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறதை பார்க்கிறோம் சுவாமி. பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் அனைவரும் வெளியே சென்ற பிள்ளைகள் வீடு வந்து சேரும் வரை பயத்தோடவே வாழ்கிறதை பார்க்கிறோம் தகப்பனே. இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காதபடிக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவீராக ராஜா. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவான். நீதிமொழிகள் 16:6 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக தவறு செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தாமே ஆண்டவரே அவர்களுடைய தவறை உணர்ந்து மனம் மாறி ஒழுக்கமான வாழ்க்கை வாழ உமது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அவர்களுக்கு போதித்தருளும் தகப்பனே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.